अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला आक़िबतिल मुत्तक़ीन सय्यिदिना व नबीना मौलाना मुहम्मदिन व अला आलिहि व सहबिहि अजमाइन अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी महकमित तंज़ील बाद औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन ஸதகல்லாஹுல் அஸீம். அன்பான மாணவர்களே, நம்ம தஃப்சீருல் ஜலாலைனுடைய வகுப்பில் ஆரம்பமாக குர்ஆன்னா என்ன, குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறுகள், குர்ஆன் சார்ந்த சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா ஆரம்பிக்கும். சூரத்துல் ஃபாத்திஹா மக்கியத். இது என்ன சூரா? மக்கி. இந்த சூறாவை ரெண்டு வகையாக சொல்கிறாங்க, மக்கியா மதனியா. மக்கியான என்ன, மதனியான என்ன? மக்கியானா மக்கால, சரி. மதனினா இதற்கு சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க, மக்கால இறங்கின சூறாக்கள் மக்கியா, மதினாவில் இறங்கின சூறாக்களை மதனியான்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மக்கா மதினா என்பது ரசூலுல்லாஹுடைய நிரந்தர தங்குமிடமாக இருந்த பொழுது, இந்த மக்கா மதினா இருக்குல்ல, இந்த மக்கா மதினா ரசூலுல்லாவோட எப்போ சொந்த ஊருன்னு சொல்கிறாங்களா இல்லையா, சொந்த ஊராக இருக்கிறப்ப. ஏன் சொல்ல வரோம்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபித்துவம் கிடைச்ச 13 வருஷத்துக்கு மக்காவில் வாழ்ந்துட்டு அடுத்து எங்கே போகிறாங்க? மதீனாவுக்கு போகிறாங்க. எங்கே போகிறாங்க? இப்போ ஹிஜ்ரத் செஞ்சு நாடு துறந்து ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போகிறப்ப ரசூலுல்லாஹுடைய பிறப்பிடம், அதாவது ரசூலுல்லாஹுடைய தங்குமிடம் என்ன செய்யுது? மாறிடுது. என்ன மாறிடுது? மதீனாவா? இதை ஏன் சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் இருக்கிறப்ப, அதாவது ஹஜ்ஜுக்கு வந்தாங்களா இல்லையா, மதீனாவுக்கு போன பின்னாடி ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் இறுதி ஹஜ், ஒரு ஹஜ்ஜு செஞ்சாங்க. அதுதான் அவங்களுக்கு முதல் ஹஜ்ஜாக இருந்துச்சு, கடைசி ஹஜ்ஜாக இருந்துச்சு. அந்த ஹஜ்ஜு செஞ்சு வர்றப்ப சில சூறாக்கள் இறங்கியது. அது ஹஜ்ஜில் என்ன இருந்துச்சு? சில சூறா. அப்போ அதை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறப்ப சூரத்துல் மதனியான்னு சொல்கிறாங்க. சூரத்தும் இங்கே கேட்குறவே மக்கால தான் இருந்துச்சு, ஏன் மதனியான்னு சொல்லப்படுது? அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த ஊரை வச்சு தான் மக்கியாவா மதனியாவான்னு கணக்குறான். அசலாக ஒரு சில முஃபஸ்ஸிரீன்கள் இப்படி சொல்கிறாங்க, எந்த சூறாக்கள் எல்லாம் ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி இறங்குச்சோ அதெல்லாம் மக்கியா. இந்த சூறாக்கள்லாம் ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி இறங்குச்சோ அது என்னது? மக்கியா. எந்த சூறாக்கள்லாம் ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி இறங்குச்சோ அது என்னது? மதனி. அப்படி சொல்லிட்டோம்னா, அப்படி நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னால் நமக்கு என்ன செய்யாது, எந்த விதமான சந்தேகங்கள் வராது. எது மக்கியா, மதீனாவில் இறங்கினா மதனியாவா அப்படின்ற. மதீனாவில் இறங்கினதா மதனியா. ஆனால் மதீனா என்பது ரசூலுல்லாஹுடைய தங்குமிடமாக இருக்கிற பொழுது. சொல்ல புரிஞ்சா இல்லையா? அதனால தான் மக்கால இறங்கிய சில சூறாக்களை மதனியான்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன? ரசூலுல்லாஹுடைய சொந்த ஊர் மதீனாவாக இருந்து. சரிங்களா? சபூ ஆயாத்தின் பில் பஸ்மலா, பஸ்மலாவோடு சேர்த்து 7 ஆயத்து. பஸ்மலாவோட இன்கானத்து மின்ஹா, ஒருவேளை பிஸ்மில்லாஹையும் அதில் சேர்த்தோம்னா, பிஸ்மில்லாவையா வசாபியாத்து 7வது ஆயத்து என்பது சிராத்தல்லதீன, சிராத்தல்லதீனிலிருந்து இலா ஆகிரிஹா, கடைசி வரைக்கும். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின் எல்லாம் சேர்த்து ஒரே ஆயத்து. எப்போ பிஸ்மில்லாஹும் ஒரு ஆயத்தாக கணக்கிடப்பட்டால், அதான் சொல்கிறாங்க சபு ஆயாத்தின் பில் பிஸ்மில்லா, பிஸ்மில்லாவை பிஸ்மில்லாவோட சேர்த்து தானே ஆயத்து 7 ஆயத்து.
இன்காலத்து மின்ஹா ஒரு வேளை 7 ஆயத்தில் அது இருந்துச்சுன்னா 7 ஆயத்தில் அது இருந்துச்சுன்னா வஸ்ஸாபியாத்து 7வது ஆயத்து எது தெரியுமா? சிராத்தல்லதீனிலிருந்து இலா ஆகிரில் ஆயத்துடைய கடைசி வரை. சரியா? வயில்லம் தக்குன் மின்ஹா ஒருவேளை பிஸ்மில்லா அதில் இல்லைனா பிஸ்மில்லாவை இல்லைனா ஃபஸ்ஸாபியாத்து 7வது ஆயத்து என்பது கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின் மட்டும் தான் ஆயத்து. அப்போ சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம தனி ஆயத்தாக கணக்கிட்டு என்ன செய்கிறாங்க? கைரில் மக்தூபை தனி ஆயத்தாக எப்போ பிஸ்மில்லா ஆயத்தா சேர்க்கலைன்னா பிஸ்மில்லா ஆயத்தா சரியா? சரி. யுகத்திரு ஹாஃபி அவ்வளிஹா முதலாவது விஷயத்தில் தான் என்னது வெளிரங்கமாக ஆக்கப்பட்டது, கத்தரை வெளிப்படுத்தப்பட்டது. அப்புறம் என்ன அர்த்தம்னா பிஸ்மில்லாவும் சேர்த்து தான். பிஸ்மில்லாவும் அதாவது ஆயத்துகளுடைய கணக்கில் 2 விதமான கணக்குகள் இருக்குது. ஒன்று ஹிஜாசிகள் ஒரு கணக்கு செஞ்சுறாங்க, ஹிஜாசிகளுடைய எண்ணிக்கை. நம்ம குரானில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆயத்து முடிஞ்சோடனே ஒரு ரவுண்டு போட்டிருப்பாங்களா இல்லையா ஆயத்து, இந்த ரவுண்டு போட்டதெல்லாம் ஹிஜாஸுடைய கணக்கு. அதோடைய கணக்கு ஹிஜாஸி. ஹிஜாஸ்னா என்னது? அரபுலகம் அர்த்தம். ஹிஜாஸிகளுடைய கணக்கு. இது இல்லாமல் கூஃபிகளுடைய கணக்குகள் இருக்குது. யாருடைய கணக்கு? கூஃபிகள், கூஃபாவை சேர்ந்தவர்கள். கூஃபிகளுடைய கணக்கு என்னென்னா நீங்கள் இந்த குரான்லேயே பார்த்தீங்கன்னா சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரபி 5 மாதிரி போட்டிருக்கும். குரான் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அரபியில் 5 எழுதுவோமா தெரியுமா? எப்படி எழுதுவோம்ல, கீழே அப்படி ஹார்ட்டில் திருப்பி போட்ட மாதிரி எழுதிருப்போம்ல இல்லையா? அந்த அடையாளம் குரானில் போட்டிருக்கும். கைரில் மக்தூபி சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபுக்கு முன்னாடி. ஏன்னா அது கூஃபிகளுடைய கணக்கு. அதாவது ஹிஜாசிகளுடைய கணக்கோடு சேர்த்து கூஃபிகளுடைய அதில் அப்படின்னு அர்த்தம்னா கூஃபிகள்கிட்ட இதுவும் ஆயத்து, ஹிஜாசிகள்கிட்ட என்ன இல்லை ஆயத்து இல்லை. சரியா? எல்லா ஆயத்துகளுமே முடிகிற குரானில் முடிகிற எல்லா ஆயத்தையுமே கூஃபிகள்கிட்டையும் கணக்கிடப்படுது, ஹிஜாசிலையும் கணக்கிடப்படுது. இதை விட எக்ஸ்ட்ரா கூஃபிகள் சொல்கிறாங்க, எக்ஸ்ட்ரா. அதனால தான் அந்த 5 போட்டிருக்கிறதுல யாருடைய அடையாளம்? கூஃபிகளிடத்தில் அதிகப்படியான ஆயத்து. சரிங்களா? அதான் அதனால தான் யுகத்திரு ஹாஃபி அவ்வளிஹாவுடைய ஆரம்பத்தில் என்னது கூடு இன்னும் அவர்கள் சொல்லப்படுகிறது எக்கூட மா கபல ஈயாக்க நாபுது, ஈயாக்க நாபுதுக்கு முன்னால் உள்ளவைகள் எல்லாம் இருக்கும். என்னது? ஈயாக்க நாபுதுக்கு முன்னால் உள்ளவைகள் எல்லாம் முனாசபன் லகு பி கவுனிஹா அது இருப்பதற்கு தோதுவாக இருக்கும். எது இருப்பதற்கு? பிஸ்மில்லாவும் ஆயத்தாக இருப்பதற்கு என்ன செய்யும்? தோதுவாக இருக்கும். மிம் மகூலில் இபாத் அடியார்களுடைய சொல்லிலிருந்து, அடியார்களுடைய சொல்லு. இப்போ இங்கேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிஸ்மில்லாஹுவை சூரத்துல் ஃபாத்தியாவில் ஆயத்தாக கணக்கிடப்படுகிறதா? ஆமாம், சூரத்துல் ஃபாத்தியாவில் அதுவும் என்னது ஒரு ஆயத், அதுவும் என்னது ஒரு ஆயத். ஆனால் மற்ற சூறாக்களில் இல்லை. எதில் தான் மட்டும் ஆயத்து? சூரத்துல் ஃபாத்தியாவில் மட்டும்தான் ஆயத்தாக கணக்கிடப்படுகிறது. மற்றதில் என்ன செய்யப்படுதில்ல? ஆயத்தாக கணக்கிடப்படுதில்லை. அதனால் நீங்கள் குரான் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சில குரானில் 1 போட்டிருப்பாங்க, ஒரு சில என்ன செய்ய மாட்டிருக்காங்க, 1 போட மாட்டான், 1 போட மாட்டான். அப்போ என்ன செய்யப்படும்? கணக்கிடவும் படலாம். சரியா? சரி. நம்ம ஷாஃபியாக்கள் சத்தமாக ஓதுறாங்க, ஹனஃபிகள் மனசுக்குள்ளே போகும். ஆனால் அஹ்னாஃபுகள்கிட்ட அது பிஸ்மில்லா ஆயத்தில் வராது. அஹ்னாஃபுகள்கிட்ட பிஸ்மில்லா ஆயத்தில் கணக்கில் வராதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அதை சத்தமாக இல்லாமல் மனசுக்குள்ளே ஓதுறாங்க. சரிங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம். சரி, இப்போ முதல்ல நம்ம இதோட விளக்கங்கள், அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா சம்பந்தமாக, அதே போல் பிஸ்மில்லாவுக்கு சம்மந்தமாக இதனுடைய விளக்கத்தை மட்டும் இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அந்த கீழே போட்டிருக்காங்களா இல்லையா? அது தஃப்சீர் ஜலாலைனில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆயத்துக்கள் மேலே ஒரு கோடுக்கு மேலே இருக்கும். அடுத்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும், கோடுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே சூறாக்கள் அப்படி போய்கிட்டே இருக்கும். கீழே இருக்கிறதுலாம் என்னது அதிகப்படியான
விளக்கங்கள். நம்ம அதை தான் படிக்கணும். சும்மா மேலே இருக்கிறத மட்டும் படிச்சுட்டு போனால் அது தர்ஜுமா மாதிரி ஆயிடும். சரிங்களா? பாருங்கள். துசம்மல் ஃபாத்திஹா, இதற்கு ஃபாத்திஹா என்று பெயரிடப்பட்டது. இந்த சூறாவுக்கு என்ன பெயரிடப்பட்டுச்சு? லி அன்னஹு, ஏன்னா துஃப்தஹு பிஹல் கிராஅத்தி ஃபிஸ் ஸலவாத்தி, தொழுகையில் இதை கொண்டு தான் ஓதுதல் என்பது ஆரம்பிக்கப்படுது. எல்லா தொழுகையிலும் எதை கொண்டு தான் ஓத ஆரம்பிக்கப்படுறாங்க? ஃபாத்திஹா கொண்டு தான் ஆரம்பிக்கப்படுறதுனால இதற்கு என்ன செய்யப்படுது? ஃபாத்திஹா என்று பெயரிடப்பட்டது. ஒயுகாலுல ஹாயிலன், இன்னும் இந்த சூறாக்களுக்கு சொல்லப்படும் உம்முல் கிதாப் என்றும் சொல்லப்படும். இந்த சூறாவுக்கு என்ன செய்யப்படும்? உம்முல் கிதாப் என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். வலஹா, இன்னும் அதற்கு அஸ்மாவுன், பல பேர்கள் இருக்கு. ரசூலுல் ஃபாத்திஹா இல்லாமல், உம்முல் கிதாப் இல்லாமல் என்ன செய்யுது? இன்னும் பல பெயர்கள் இருக்குது. மின்ஹா, அதிலிருந்து அல்ஹம்து வஷிஃபாஉ வல் வாக்கியாத்து வல் காஃபியாத்து வ அஷாசுல் குர்ஆன், இப்படின்னு நிறைய பேர்கள் என்ன செய்யுது சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு. என்னென்ன பேர்? அல்ஹம்து, அஷிஃபாஉ, அல் வாக்கியாத்து, அல் காஃபியத்து, அஷாசுல் குர்ஆன், இப்படி என்ன செய்யப்படுது? பல பேர்கள். காலல் புகாரியு, புகாரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க, வசும்மியத்து உம்முல் கிதாப், இதற்கு உம்முல் கிதாப் என்று பெயர் வைக்கப்பட்டது. லி அன்னஹு, ஏன்னா யுபுதஉ, ஆரம்பிக்கப்படுகிறது, பி கிதாபத்திஹா, குர்ஆனுடைய ஆரம்பமாக இது இருக்குதா இல்லையா? ஃபாத்திஹான்னு என்ன? ஓப்பன், திறப்பு, முதலாவதுன்னு அர்த்தம். அப்போ கிதாபுடைய முதலாவதாக இருப்பதால் ஃபில் மசாஹிஃப், குர்ஆனுடைய அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களுடைய ஆரம்பமாக இருப்பதனால இதற்கு என்ன செய்யப்படுது? உம்முல் கிதாப்னு பெயர் வைக்கப்பட்டுச்சு. ஏன்னா வயுபுதாவு பிக்ராத்திஹா, வயுபுதா இன்னும் ஆரம்பிக்கப்படுகிறது பிக்ராத்திஹா, அதை ஓதுவதை கொண்டு ஃபி ஸலாத்தி, தொழுகையிலையும் அதை ஓதுவதை கொண்டு என்ன செய்யப்படுது? ஆரம்பிக்கப்படுது. ஒகால திபுரி, இமாம் திபுரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ஒல் அரபு, இன்னும் அரபுகள் இருக்கிறார்களே, துசம்மா, பெயரிடுகிறார்கள், குல்ல ஜாமியின், ஒவ்வொரு என்னது ஜாமியா அம்ரன், ஒவ்வொரு காரியத்திற்கும், அவ் முகத்திமன் அல் அம்ரி, ஒவ்வொரு காரியத்துடைய ஆரம்பத்திற்கு என்ன செய்கிறாங்க? உம்மன், தாயின்னு சொல்கிறாங்க. எந்த செயலுடைய ஆரம்பமாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த செயலுடைய ஒட்டுமொத்தமாக இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன சொல்கிறாங்க? உம்முன்னு சொல்கிறாங்க. சரியா? எனவே தக்கூல் நாம் சொல்லுகிறோம், லில் ஜில்தத்தி, உடலுக்கு இருக்கிறது அல்லவா, அல்லத்தி எப்படிப்பட்டதுன்னா தஜ்மா உத்திமா, மூளை ஒன்று, உடம்பு ஃபுல்லாக ஒன்று செய்கிறது என்னது? மூளை. உடம்பு ஃபுல்லாக உடம்பு இருக்குது, இந்த கை அசைகிறது இருக்கட்டும், கண் அசைகிறது இருக்கட்டும், நம்ம வாயில் பேசுகிறது இருக்கட்டும், காது கேட்குறது இருக்கட்டும், எல்லாத்தையும் ஏவுறது தான். அப்போ இந்த முழு உடலையும் ஆட்டி படைக்கிறது தான் மூளை. அதனால தான் சொல்லப்படுது உம்முர் ராஸ், தலையுடைய தாய். மூளைக்கு என்ன செய்யப்படுது? தலையுடைய தாயின்னு சொல்லப்படுது. சம்மூன, இன்னும் பெயரிடுகிறார்கள், லிவா அல் ஜெய்சி, என்னது அந்த படை வீரர்களுடைய கொடிகளுக்கு, ஒரு ஐயத்தகும், இன்னொருடைய தலைமைகளுக்கு, அல்லத்தி எப்படிப்பட்டதுன்னா எஜித்தமி ஊன தகுத்தகா, அதற்கு கீழே எல்லாம் ஒன்று கூடியிருக்காங்களா இல்லையா? ஒரு தலைமை, ஒரு படையுடைய தலைமைக்கும் ஒரு படையுடைய கொடிக்கு கீழே எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்களா இல்லையா? அதற்கு என்ன சொல்லப்படுது? உம்மா, என்ன செய்யப்படுது? உம்முன்னு சொல்லப்படுது. அதனால தான் குர்ஆனுடைய அனைத்தையும் உள்ளடக்கியது சூரத்துல் ஃபாத்திஹா. குர்ஆனுடைய அனைத்து சாராம்சம் என்ன இருக்குது? உள்ளடக்கியது. அது மட்டும் இல்லாமல் குர்ஆனுடைய துவக்கமாக, குர்ஆனுடைய ஆரம்பமாக இருக்கிறதுனால இதுக்கு என்ன செய்யப்படுது? உம்முல் கிதாப்னு சொல்லப்படுது. சரிங்களா? ரவா அல் இமாம் அஹமத், இமாம் அஹமது ரஹமத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிறாங்க, நபி ஹுரைரத் ரதியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அவர்கள், அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்னஹு கால, அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபி உம்மில் குர்ஆன், குர்ஆனுடைய தாய் என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? ஹிய உம்முல் குர்ஆன், அது என்னது? உம்முல் குர்ஆன். வஹிய சபுல் மசானி, அது 7 நிலைகளை, அந்தஸ்துகளை கொண்டது. மசான், சரியா? வஹியல் குர்ஆனுல் அதீம், இன்னும் அதுதான் மகத்துவமிக்க குர்ஆன் என்பதாகவும் இணைஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. வரவாகு, இன்னும் அதை அறிவிக்கிறார்கள் இப்னு ஜரீர் ஐலா. இதே ஹதீஸை இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி மூலமாக என்ன செய்யப்படுது? இந்த ஹதீஸு அறிவிக்கப்படுகிறது. சரிங்களா? பினஹ்வி, அதே போல் வஃபி தஃப்சீரில் பஹ்வி,
தஃப்சீருல் பகவியில் சொல்கிறாங்க, வலஹா இன்னும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இருக்குதே சலாசத்து அஸ்மாஇன் மஅரூஃபா, அறியப்பட்ட 3 பேர். எத்தனை பேர் இருக்குது? 3 பேர். ஒன்று என்னது? ஃபாத்திஹத்துல் கிதாப், உம்முல் குர்ஆன், அஸ்ஸபுல் மசானி. என்னது? ஃபாத்திஹத்துல் கிதாப், உம்முல் குர்ஆன், சபுல் மசானி. சும்மியத்து ஃபாத்திஹத்துல் கிதாப், ஃபாத்திஹத்துல் கிதாப் என்று பெயர் வைக்கப்பட்டது. அன்னஹு தாலா, நிச்சயமாக அல்லாஹு தாலா இருக்கிறானே, பிகா அதை கொண்டு தான் இஃப்தஹல் குர்ஆன, குர்ஆனை திறக்கிறான். அல்லாஹ் குர்ஆன் திறக்கிறான். என்ன கொண்டு? குர்ஆனை ஆரம்பிக்கிறான். இதை கொண்டு அல்லாஹ் செய்யறான், குர்ஆனை ஆரம்பிக்கிறான். வசும்மியத் உம்முல் குர்ஆன், இன்னும் உம்மு குர்ஆன் என்று சொல்லப்பட்டதெல்லாம் அன்னஹா, நிச்சயமாக அது அசலுல் குர்ஆன், குர்ஆனுடைய அசலாக இருந்துச்சு. அதுதான் குர்ஆனுடைய அசலாக இருந்துச்சு. மின்ஹா, அதை கொண்டு தான் புதியல் குர்ஆனும், குர்ஆன் என்பது ஆரம்பிக்கப்பட்டது. குர்ஆனுடைய அசலும் அதுதான். இன்னும் அதை கொண்டு தான் என்ன செய்யப்படுது? குர்ஆன் ஆரம்பிக்கப்படுது. சரிங்களா? அதனால தான் அவள் உம்மு செய்யின், எல்லா பொருளுக்கும் உள்ள தாய், எல்லா பொருளுடைய தாய் இருக்குதே அசலுகு, அவங்க அந்த அதற்கான அசலாக தான் இருக்கும். எல்லா பொருளுக்கும் எதை தாயின்னு சொல்லுவாங்க? அந்த பொருளுடைய அசலை தான் தாயின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? யுகாலி மக்கத்தை நம்ம மக்காவுக்கு சொல்கிறோமா இல்லையா? எனக்கு மக்காவுக்கு என்ன சொல்கிறோம்? உம்முல் குரா. குரான் என்னது? குரா. கரியத்துடைய பன்மை தான் குரா. கரியத்துன்னு என்னது? கிராமம், கிராமங்களுடைய தாய். கரியத்துனா அது கிராமம், கரியத்துடைய பன்மை தான் என்னது? குரா. உம்முல் குரா, உம்முல் குரான் என்ன? கிராமங்களுடைய தாய், கிராமங்களுடைய தாய். ஏன் சொல்லப்படுதுன்னா அன்னஹா, அதுதான் அசலுல் பிலாத், ஊர்களுக்கெல்லாம் அசல். அசல்னா என்ன? ஆரம்பம். எல்லாம் குரான் சொல்கிறானே இல்லையா? என்ன அவ்வளோ வைத்த ஒளியல் இன்னாசி பி பக்கா, இந்த உலகத்திலே முதல்ல வைக்கப்பட்டது தான் மக்காவில். முதல் பள்ளி ஆரம்பிக்கிட்டது தான் மக்காவில் தான் எல்லாம் வச்சான். அப்போ இந்த உலகத்தில் முதல்ல வந்த ஊர் தான் மக்கா தான். அவருடைய அசலே என்னது? பிலாதுடைய அசல். இன்னும் துஹியத்து அருளுமின் தகுதிஹா, அதற்கு கீழே தான் பூமிகள் என்ன செய்யுது? ஒன்று சேர்க்கப்படுது. மக்காவுக்கு கீழே தான் துஹியத்துனா ஒன்று இணைக்கப்படுகிறது. துஹியத்தில் அருளு மின் தகுதி, அதற்கு என்ன செய்யப்படுது? பூமிகளும் ஒன்றிணைக்கப்படுகிறது. வக்கீல இன்னும் சொல்லப்படுகிறது அன்னஹா, நிச்சயமாக அது இருக்கிறதே முகத்திமத்துன், முகத்திமாவாக இருக்கு. முகத்திமான என்ன? முன்னுரை. அப்போ குர்ஆனுடைய முன்னுரையாகவும் அது என்ன செய்யுது? இருக்குது. வ இமாமுன், இன்னும் என்னவாக இருக்குது? தலைவராகவும், குர்ஆனுக்கு தலைவராகவும் இருக்குது. லிமா யத்லூஹா மின சுவரி, இன்னும் அதை கொண்டு சூறாக்களிலிருந்து ஓதப்படுவதெல்லாம் யுபுதவு பி கிதாபத்திஹா பி சுஹுஃபி, குர்ஆனிலே இந்த கிதாபை கொண்டு தான் ஆரம்பிக்கப்படுகிறது. குர்ஆனில் எதை ஓத ஆரம்பித்தாலும் எதை கொண்டு தான் ஆரம்பிக்க வராங்க? சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு தான் ஆரம்பிக்கப்படுகிறாங்க. ஒபி கிராத்தி ஹாஃபி சலாத்தி, இன்னும் அதே போல் தொழுகையிலும் அதைத்தான் செய்யப்படுது? ஓதப்படுகிறது. அடுத்து வசபுல் மசானி. வசபுல், இந்த மசானி என்றதற்கு ஆயாத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயாத் வசனங்கள். அன்னஹா, நிச்சயமாக அது சபு ஆயாத்தின், எத்தனை ஆயத்துகள்? 7 ஆயத்துகள். பி இத்திஃபாக்கில் உலமா, உலமாக்களுடைய ஒன்றுபட்ட கருத்து. உலமாக்களுடைய ஒன்றுபட்ட கருத்து எத்தனை ஆயத்து? 7 ஆயத்து. இப்போ சும்மியத்தின்னும் பெயர் வைக்கப்படுகிறது மசானி. மசானின்னு சொல்கிறாங்களா இல்லையா? இந்த மசானிக்கு அன்னஹா, நிச்சயமாக அது துசன்னாஃபி சலாத்தி, தொழுகையில் புகழப்படக்கூடியது. நான் சொன்னேன் 7 புகழுக்குரியது. 7 புகழ்னா 7 புகழ் இல்லை, அந்த 7மே புகழுக்குரியது. அந்த ஆயத்துடைய 7மே என்னது? புகழுக்குரியது. துசன்னாஃபி சலாத்தி, தொழுகையில் அதை கொண்டு தான் புகழப்படுகிறது. இப்போ எனவே துக்குரவு ஓதப்படுகிறது ஃபி குல்லி ரகாத்தின், என்னது? ஒவ்வொரு ரகாத்தில் என்ன செய்யப்படுது? ஓதப்படும். வகால முஜாஹித், இன்னும் முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, சும்மியத்து மசானி,
இந்த மசானி என்ற வார்த்தைக்கு எதற்கு பெயர் வைக்கப்பட்டதுன்னா, மசானி என்ற இந்த பெயர் எதற்கு வைக்கப்படுதுன்னா, அலி அன்னல்லாஹு தாலா, நிச்சயமாக அல்லாஹு தாலா இஸ்தஸ்னாக அதை ஒதுக்கி வச்சுருந்த அல்லாஹ். அதாவது ஒதுக்கி வைக்கிறதுன்னு என்ன அர்த்தம்னா, இப்போ உதாரணமாக ஒரு கல்யாண வீடுன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடை தனியாக எடுத்து ஒதுக்கி வைப்பாங்க. ஏன்? எதுக்கு? யாரா மாப்பிள்ளை வரலன்னா ஏதாவது சீஃப் கெஸ்ட் வருவாது, யாராவது ஒருத்தவங்க வராங்கன்னா என்ன செய்வோம், முதலே சாப்பாடு எடுத்து தனியாக ஒதுக்கி வைக்கிறது, தள்ளி வைக்கிறது இல்லை. இந்த இடத்துல ஒதுக்கி வைக்கப்படுவதற்கு நோக்கம் என்னது? தனியாக இவர்களுக்காகன்னு கொடுக்கப்படுமா இல்லையா? அதனால தான் அல்லாஹு தாலா அன்னல்லாஹு தாலா, நிச்சயமாக அல்லாஹு தாலா அன்னல்லாஹு தாலா, நிச்சயமாக அல்லாஹு தாலா இஸ்தஸ்னாஹா லி ஹாதில் உம்மா, இந்த சமுதாயத்திற்காகவே இந்த சூறா ஒதுக்கி வச்சுருந்தான். இந்த சமுதாயத்தை தவிர வேறு எந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யப்படலை? இந்த சூரத்துல் ஃபாத்திஹா கொடுக்கப்படலை. வதஹரஹா லஹும், இன்னும் அவர்களுக்காகவே அல்லாஹ் அதை பாதுகாத்து வச்சுருந்தான். தஹரனா பாதுகாக்கல, தஹரஹா லஹும், அல்லாஹு தஆலா அவர்களுக்காகவே நினைஞ்சான்ல, அதை பாதுகாத்து நினைஞ்சான், வைத்திருந்தான். இன்தஹா, எது முடியுது? எதுக்கு முடியுது? இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அப்படின்றதுக்கான விளக்கம் முடியுது. இது முடியுது. சூரத்துல் ஃபாத்திஹான்ற அந்த சூறா இருக்கா இல்லையா, அதுக்கு என்னென்ன பேர், அதனுடைய சிறப்புகள் என்ன, அதை பற்றி என்ன செய்யுது? முடியுது. பரீட்சைகளில் கேட்போம், சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு என்னெல்லாம் பேர் இருக்குது, அதற்கு பேர் வைக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு, அதை பற்றி வர ஹதீஸ்கள், முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹதீஸ்கள்லாம் மனப்பாடம் பண்ணி பழகுங்கம்மா. அந்த அபூஹுரைரா இல்லையா ஹதீஸ்லாம் இருக்கா இல்லையா, ஹிய உம்முல் குர்ஆன் வஹிய சபுல் மசானி வஹிய அல் குர்ஆனுல் அதீம் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஹதீஸ்கள் என்ன செய்யுங்க, மனப்பாடம் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதெல்லாம் கேட்பேன் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? சரி, அடுத்து அந்த 2 லைனை விட்டுருங்க, அடுத்து வந்துடுங்க. மூணாவது என்னென்னா, அடுத்து வரக்கூடிய இந்த 3வது நம்பர் போட்டிருக்காங்களா இல்லையா, இது வந்து என்னென்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எதற்கு சொல்லப்படுறது? மேலே பாருங்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பக்கத்தில் 3ன்னு போட்டிருக்காமா? பிஸ்மில்லாஹை பற்றி சொல்ல போகிறான். எதை பற்றி சொல்ல போகிறாங்க? ருவியான் இப்னி அப்பாஸின் ரதியல்லாஹு அன்ஹுமா, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கப்படுகிறது. அவங்க தான் ரயீஸுல் முஃபஸ்ஸிரீன். அதாவது கலைகளுக்கு, ஒவ்வொரு கலைகளுக்கும் தலைவர்கள் தான் சஹாபா. ரயீஸுல் முஃபஸ்ஸிரீன் தஃப்சீர் கலையுடைய தலைவர், ரயீஸுல் முஹத்திஸின் ஹதீஸ் கலையுடைய தலைவர், ரயீஸுல் முஃபக்கிஹின் என்னது ஃபிக்ஹுடைய கலையுடைய தலைவர். இப்படி ஒவ்வொரு கலைக்கு நினைச்சாங்க தனித்தனியாக தலைவர்கள் இருந்தார்கள். அதில் தஃப்சீருடைய கலையுடைய தலைவர் யார்? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. சாதாரண சஹாபி அல்ல, ரசூலுல்லாஹ் காலத்தில் ரொம்ப சின்ன வயசு. அவங்க யார்? ரசூலுல்லாஹுக்கு தம்பி, சச்சாமையன். அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகன் தானே, ரசூலுல்லாஹுடைய சச்சாமையன் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகன். ரொம்ப சின்ன, ஆரம்ப காலத்தில் ரசூலுல்லாஹி சிலர் ரொம்ப சின்ன வயசு தான். எந்த அளவுக்குன்னா, ரசூலுல்லாஹோட எப்பொழுதுமே இருப்பாங்களா, அடிக்கடி அதிகாலை நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக எந்திரிக்கிறப்ப இவங்க அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு என்ன செய்வாங்களாம், ரசூலுல்லாஹுடைய பைத்துல் ஹலாவுக்கு, ரசூலுல்லாஹுடைய உடல் செய்யறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போவாங்களாம். ஹதீஸில் வருதா இல்லையா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சுருக்காங்க. என்ன துஆ செஞ்சுருக்காங்க? அல்லாஹும் அல்லிமுஹு இல்முல் குர்ஆன், குர்ஆனுடைய கல்வியை இவர் கற்றுக்கொள்றான்னு துஆ செஞ்சுருக்காங்க. அதனால தான் குர்ஆனுடைய ஞானம் அதிகமாக யாருக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. மிகப்பெரிய சஹாபி. கிட்டத்தட்ட எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்திற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹுடைய ஹிலாஃபத்தில், உமர் ரலியல்லாஹு அவங்க ஹலீஃபாவாக ஆகிறப்ப, அவங்க ஹலீஃபாவான முதல் நாளில் அந்த ஆரம்ப கட்டத்தில் ஒரு முக்கியமான சஹாபாக்களுக்கு ஒரு விருந்து வச்சாங்க. முக்கியமான சஹாபாக்களுக்கு ஒரு விருந்து. அந்த விருந்தை வைக்கிறப்ப முக்கியமான சஹாபாக்களை மட்டும் அடைச்சிருந்தாங்க. அதில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸையும் கூப்பிட்டுருந்தாங்க. அதில் யாரை கூப்பிட்டுருந்தாங்க? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. இப்போ சஹாபாக்களுக்குள்ளே பெரிய சஹாபாக்களுக்குள்ளே பேச்சு வந்துச்சு,
என்னடா முக்கியமான ஆளுகளெல்லாம் மட்டும் கூப்பிட்றாங்க, இதில் இந்த சின்ன பையன் அப்துல்லா இப்னு அப்பாஸையும் கூப்பிட்ருக்காங்களே, முக்கியமான இடத்துல பெரியவங்களுக்கான விருந்துன்னு சொல்லிவிட்டு சின்ன பையனை நினச்சிருக்காங்க இதில் கூப்பிட்ருக்காங்களேன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்படியே அரச பரசில் பேசிக்கிட்டாங்க. என்னப்பா இன்றைக்கி என்னையை மட்டும் நம்மளை மட்டும் கூப்பிடுவாங்க, அவரும் வந்திருக்காரு, பேசுவோமா இல்லையா? சஹாபாக்கள் பேச்சு அப்படி அரசியல் புரசலாக பேச்சு. இந்த பேச்சு யாருடைய காதுக்கு வருது? உமர் ரலியல்லாஹு அதுக்கு வருது. அப்போ உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு, நான் ஏன் அப்துல்லா இப்னு அப்பாஸையும் இந்த விருந்துக்கு கூப்பிட்டுன்றதுக்கான காரணம் சொல்லிட்டு சொல்கிறாங்க, இதாஜா நஸ்ருல்லாஹை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சூரத்து நஸ்ர் இருக்கா இல்லையா? இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் இருக்கா இல்லையா? இந்த சூறாவை பற்றி என்ன அப்படின்னு பொதுவாக கேட்குறாங்க. ஒவ்வொருத்தவங்க சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய வெற்றி வருகிறது, அல்லாஹ்வுடைய உதவி கிடச்சிச்சு, மக்கள் அல்லாஹ் தஸ்பீஹ் செய்ய சொன்னால் மக்கள்லாம் கூட்டமாக இஸ்லாத்தில் வருவாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்து. இதான் இதே நீங்கள் என்ன விளங்கிக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க. சூரத்து நஸ்ர்லேருந்து நீங்கள் என்ன விளங்கிக்கிட்டீங்க? ஒவ்வொருத்தவங்க ஒரு கருத்தில் சொன்னாங்க. கடைசி யாரை கேட்குறாங்க? உமர் ரலியல்லாஹு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. பார்த்தா அவங்க சொன்னாங்க, இந்த சூறாவை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்க போகிறாங்கன்னு நான் விளங்கிக்கிட்டேன். ரசூலுல்லாஹுடைய கடைசி கட்டம். ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், என்னது ஒரு ஆயத்தன்னாச எதுஹுதூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தில் அவர் நுழைவதை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னு சொன்னப்போ என்ன அர்த்தம்? இஸ்லாம் முழுமை பெற்று விட்டது. அப்போ ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக்க வஸ்தக்ஃபிருஹு, அல்லாஹ்விடம் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள், அவனுடைய புகழை செய்யுங்கன்னு சொன்னாலே அல்லாஹ் இதை வைத்து நான் விளங்கிட்டேனே ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆக போகிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணி முடிய போகிறது, முடித்து வைக்கப்படுகிறது என்பதை நான் விளங்கி கொண்டேன். எல்லா சஹாபாக்களும் ஆச்சரியமாக பார்த்தாங்களாம். சூரத்து நஸ்ரில் இவ்வளோ பெரிய விளக்கமாக ரசூலுல்லாஹுடைய மரணத்தை அறிவிக்கிறதா? அப்போ தான் சொன்னாங்க, இந்த இல்மிற்காகத்தான் இவங்க இங்கே இருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, வயசை மட்டும் வைத்து அல்ல, கல்வியில் பெரியவர்களும் பெரியவர்கள் தான். கல்வியால் உயர்த்தப்பட்டவங்க யார் தான்? பெரியவங்க தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இப்படி தான் உட்காந்துருப்பாங்களாம் சுற்றி. ஏதாவது பாலோ ஏதாவது வந்துச்சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி குடிச்சிட்டு அப்படி வலது பக்கம் இருந்து கொடுப்பாங்க. எப்பயுமே அப்படி ரசூலுல்லாஹுடைய வளமை என்னது? எதாக இருந்தாலும் வலது பக்கம் இருந்து, பெரும்பாலுமே ரசூலுல்லாஹுடைய வலது பக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அப்படி தான் மூத்த சஹாபாக்கள் தான் உட்காந்துருப்பாங்க எப்பயுமே. அன்றைக்கி ஒரு நாள் அது மாதிரி தான் அப்படி பால் வந்திருக்கிறப்ப ரசூலுல்லாஹ் குடிச்சிட்டு திரும்பி பார்த்தா யார் உட்காந்துருக்கிறா? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு உட்காந்துருக்கிறான். இங்கிட்டு இடது பக்கம் பார்த்தா உமர் ரலியல்லாஹு அபூபக்கர்லாம் பெரிய பெரிய சஹாபி உட்காந்துருக்காங்க. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, மூத்தவங்களுக்கு கொடுக்குறதா, சின்ன பையனை விட்டுட்டு மூத்தவங்களை விட்டுட்டு சின்ன பையனுக்கு கொடுக்க முடியாது, மூத்தவங்களை விட்டுட்டு பெரியவங்களை விட்டு என்ன செய்ய முடியாது, சின்ன பையனுக்கும். அதுக்காக வலதுபுறத்திலிருந்து கொடுக்குற சுண்ணத்தையும் மாற்ற முடியாது. வலதுபுறத்தில் கொடுக்குற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்டாங்க அப்துல்லா இப்னு அப்பாஸ்கிட்ட போய், எனக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா, இந்த பாலை நான் இந்த பக்கம் கொடுக்குறேன். ஏன்னா வலது புறத்தில் தான் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் அது அவருடைய ஹக்கு. வலதுபுறத்தில் ஆரம்பிக்கிறது என்னது? அவருடைய. அப்போ அவருடைய ஹக்குக்கு மாறு செய்கிறதுக்கு என்ன செய்யலாம்? அவங்கள்ட்ட அனுமதி வாங்கி செய்யலாம். அப்போ பாருங்கள், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் சய்யிதுல் அன்பியா யார்கிட்ட அனுமதி கேட்குறாங்க? 14 வயது சிறுவராக இருக்கிற அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. 14, அதோட கம்மி தான் கேட்குறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? யா ரசூலல்லாஹ், உங்களுடைய நுபுவத்தின் வாய்ப்பட்ட இடத்தில் நான் வாய் வைத்து குடிக்க வேண்டும் தான் போட்டி போட்டே வந்து உட்கார்ந்தினான். உங்கள் அமுத வாய்ப்பட்ட இடத்துல என் வாயை வச்சு குடிக்கின்றதுக்காக என்ன செஞ்சினானே, இங்கே வந்து உட்காந்து கஷ்டப்பட்டு அடித்து படித்து உட்கார்ந்த காரணமே அதுதான். நீங்கள் அசால்ட்டாக அனுமதி கேட்குறீங்களே யா ரசூலல்லாஹ், எனக்கு அந்த பரக்கத்து வேணும் யா ரசூலல்லாஹ், உங்கள் வாய்ப்பட்ட இடத்தில் வாய் வைத்து அருந்துகிற பரக்கத் சொன்னாங்க. எதற்கு சொல்ல வரேன்? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய கல்விமான். ஏன்னா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சது குர்ஆனுடைய கல்வியை, அல்லாஹ் அவர்களுக்கு குர்ஆனுடைய கல்வியை சிம்ம சொற்பனமாக அல்லாஹ் அள்ளி கொடுத்தான். கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் இல்லை. குர்ஆன் தஃப்சீர் கலையில் சிம்ம சொப்பனமாக தெரிஞ்சாங்க. அவங்களைப் போல குர்ஆனுக்கு அர்த்தம் வைப்பதற்கு, குர்ஆனுக்கு தர்ஜுமாக்கள் செய்வதற்கு,
குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதற்கு யாராலே முடியாது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவோட எந்த அளவுக்குன்னா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஏதாவது ஒரு சட்டத்தை இயற்றணும்னு சொன்னான். ஏதாவது ஒரு சட்டத்தை இயற்றணும் உருவாக்கணும்னு சொன்னால் 2 பேருடைய அனுமதி வேணுமா. ஒரு சட்டமாக கொண்டு வரணும்னா ஒன்று திரைமறைவுக்கு பின்னாடி ஆயிஷா அம்மாவுடைய உத்தரவு, திரைமறைவுக்கு பின்னாடி. 2வது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு உத்தரவு, அனுமதி. அவங்க கையெழுத்து போடணும். ஏன் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ்வோடயே வாழ்ந்தவங்க. எல்லாரையும் விட நபியை பற்றி அவங்களுக்கு தான் அதிகமாக தெரியும். நபி உட்கார்ந்தது, வந்தது, போனது, சாப்பிட்டது, சொன்னது, வந்தது எல்லாம் யாருக்கு தான் அதிகமாக தெரியும்? ஆயிஷா அம்மாவுக்கு தான் அதிகமாக தெரியும். இப்போதான் உமரில் ஒரு சட்டம்னா ரசூலுல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் இது இருந்திருக்கா, சரி அனுமதிக்கலான்னு யார் அனுமதிக்கணும்? முதல்ல 2வது யார் அனுமதிக்க தரணும்? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். ஏன்? குர்ஆனை கரைத்து குடித்தவர்கள் அவர்கள். பாருங்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவே ஒரு சட்டத்தை இயற்றுறதுக்கு 2 பேர் என்ன செஞ்சாங்க? அனுமதி பற்று தான் ஏற்றுனாங்க. காரணம் என்ன? குர்ஆனிற்கு இது ஏதாவது ஒரு மாற்று கருத்து வந்துருச்சுன்னா, நம்ம ஒரு சட்டத்தை இயற்றுறப்ப இந்த சட்டத்துக்கு மாற்றமாக குர்ஆன் இருந்துச்சுன்னு சொன்னால் தப்பாக போயிருமா இல்லையா? குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மற்றும் ஆயிஷா அம்மாவுடைய கையொப்பம் இல்லாமல் உமர் ரலியல்லாஹு என்ன செய்ய மாட்டாங்களாம்? எந்த சட்டத்தையுமே இயற்ற மாட்டாங்க. அப்படிப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க என்ன செய்கிறாங்க? அறிவிக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? அறிவிக்கிறாங்க. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். கான லா யஅரிஃபு, அறியாதவர்களாக. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யலை? அப்போ அறியாமல் இருந்தது. ஃபஸ்ல சூரத்தி, சூராவுக்கு மத்தியில் ஒரு இடை, அந்த கேப் வேணுமா இல்லையா? ஒரு பிரிவு வேணுமா இல்லையா? உதாரணமாக அல்ஹம்துலில்லாஹ் ஓதிட்டு அடுத்து பக்கரா ஓதுறப்ப என்ன ஓதுவோம்? பிஸ்மில்லா. இப்போ அல்ஹம்து சூரா நமக்கு எல்லாத்தையும் கைரில் மௌதூபி அலைஹிம் வலல்லாலீன் தெரியுது. அப்போ சூரா முடிஞ்சது. ஒன்று சில சூறாக்கள் எல்லா சூறாவோட முடிவு தெரியுமா? எல்லாத்துக்குமே ஹாஃபில்களை தவிர மற்ற எல்லாத்துக்கும் எல்லா சூறா முடிவு தெரியுமா? தெரியாது. எல்லா சூறா ஆரம்பமாக தெரியுமா? எல்லா சூறாவோடைய ஆரம்பம் தெரிஞ்சிருமா? அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ரசூலுல்லாஹுடைய ஆரம்ப காலத்தில் அது 2 சூறாவுக்கு மத்தியில் இந்த பிரிவு. இப்போ நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? ஒரு ஹாஃபில் தொழுகையில் ஓதிட்டு இருக்கிற, திரும்பி தராவிலாம் பார்த்தீங்கன்னா ஓதிட்டே இருப்பாங்க. திடீர்னு பிஸ்மில்லான்னு ஓதிட்டு என்ன செய்வாங்க? அடுத்த சூறாவை ஓதுவாங்க. அப்போ நம்ம பிஸ்மில்லான்னு ஓதுறப்ப என்ன செய்ய போகிறோம்? நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? சரி வேறு அப்போ 2 சூறாவுக்கு மத்தியில் உள்ள ஒரு பிரிவாக பிஸ்மில்லா இருந்துச்சு. அதான் இங்கே என்ன சொல்கிறாங்க? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாதவர்களாக இருந்தார்கள். ஃபஸ்ல சூரத்தி, சூறாவுக்குடைய இடைகள், அந்த பிரிவுகளை அறியாமல் இருந்தாங்க. ஹத்தா என்ஸில அலைஹி, அவர்கள் மீது இறங்குகிற வரை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இறங்குற வரைக்கும் என்னது? சூறாவுக்கு மத்தியில் உள்ள அந்த பிரிவுகள், அந்த இடையில ஒரு கேப் வேணுமா இல்லையா? அதை ரசூலுல்லாஹ் என்ன செய்யாங்க? அறியாமல் இருந்தார்கள். ரவா அபுதாவுத் அறிவிக்கப்படுகிறது. பிஸ்னாதி சஹீஹி, சஹீஹான இஸ்னாதில் வஹ்ரஜுல் ஹாக்கிம், ஹாக்கிம் அறிவிக்கிறாங்க ஃபி முஸ்தத்ரக், அவருடைய கிதாபு. சரிங்களா? வகத் இஃப்ததஅ பிஹா ஸஹாபத்து, சஹாபாக்கள் இதை கொண்டு தான் ஆரம்பித்தார்கள். கிதாபுல்லாஹ், அல்லாஹுடைய வேதத்தை எதை கொண்டு தான் ஆரம்பித்தாங்க? பிஸ்மில்லாவை பற்றி பார்த்துக்கிருக்கோம். எதை கொண்டு தான் ஆரம்பித்தாங்க சஹாபாக்கள்? பிஸ்மில்லாவை கொண்டு தான் அல்லாஹுடைய வேதத்தை கொண்டாங்க ஆரம்பித்தாங்க. வலிஹாதா, இதற்காகத்தான் துஸ்தஹபு, விரும்பத்தக்கதாகவும் ஃபி அவ்வலி குல்லி கௌலின் வ அமலின், ஒவ்வொரு சொல்லிலும் சரி ஒவ்வொரு செயலுடைய ஆரம்பத்திலும் சரி, லி கௌலிஹி, இதை சொல்வது அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை கொண்டு. எல்லா சொல்லும், எல்லா செயலுடைய ஆரம்பத்தில் என்ன சொல்லணும்? பிஸ்மில்லாஹ் தான் சொல்லணும். பிஸ்மில்லாஹ் சொல்வது தான் என்னது? விரும்பத்தக்கது. எல்லாத்துடைய ஆரம்பத்திலையும், சொல்லுடைய ஆரம்பமாக இருக்கட்டும், செயலுடைய ஆரம்பமாக இருக்கட்டும், எல்லாத்துடைய ஆரம்பத்திலையும் பிஸ்மில்லாஹ் சொல்வது தான் விரும்பத்தக்கதாகும். எதை கொண்டு? லி கௌலிஹி அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொல்லக்கூடிய என்ன சொன்னாங்க? குல்லும் இன், ஒவ்வொரு காரியமும்
லா யுபுதஹு ஃபீஹி, என்னது அதிலே ஆரம்பிக்கப்படாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கப்படாத ஒவ்வொரு காரியமும் ஃபஹுவ அஜ்தமுன், பயனற்று போனது, ஏற்றுக்கொள்ளாமல் போனது. ஆக்சுவலாக அஜிதம்னு சொன்னால் தொழுநோயாளிக்கு சொல்லுவான். அஜிதம்னா யார் சொல்கிறது? தொழுநோயாளி. இப்போ தொழுநோயாளிக்கு எந்த பிரயோஜனமே இல்லை, அவரை கொண்டு மக்களுக்கு எதாவது பிரயோஜனம் இருக்கா? அதனால தான் அந்த வார்த்தை சொல்கிறாங்க. அந்த பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கப்படாத எந்த காரியம் என்னது? பயனற்று போனது, அந்த காரியம் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா காரியமும் என்ன செய்கிறாங்க? அதனால தான் சொல்கிறாங்க துவாக்களை பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிங்க. துவாக்களை பொதுவாக தொழுகையில் நம்ம துவா வந்தாலும் சரி, எந்த துவா வந்தாலும் சரி, என்ன செய்யுங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் சொல்லி. ஏன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சொல்லப்படாத காரியங்கள் அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. பொதுவா அப்படித்தானே? எடுத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆரம்பிக்காமல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படி சொல்லி ஆரம்பிங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா பிஸ்மில்லாஹை கொண்டு ஆரம்பிக்கப்படுறது அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுறது. சரிங்களா? சரி. எனவே துஸ்தஹபு ஃபி அவ்வலி உதுவி, உலுவுடைய ஆரம்பத்திலும் முஸ்தஹபாகும். உலுவுடைய லிகௌலி அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை கொண்டு என்ன சொன்னாங்க? அல்லாஹ் உது என்பதே கிடையாது. லிமன் லம் யதுகுர் இஸ்மில்லாஹி அலைஹி, அல்லாஹுடைய பெயரை நினைவு கூறாதவருக்கு ஒழுவே இல்லை. அல்லாஹுடைய பெயரை நினைவு கூறாதவருக்கு அப்போ பிஸ்மில்லா சொல்லி செய்யப்படாத ஒழுவே இல்லை. சரிங்களா? ரவா அஹமது அறிவிக்கப்படுகிறது. வசஹாபி சுனனி இன்னும் அதனுடைய வழிமுறைகள் அறிவிக்கப்படுகிறது. ரிவாயத்தி அபி ஹுரைரா, அபூ ஹுரைராவுடைய ரிவாயத்தில். துஸ்தஹபு இன்னும் விரும்பத்தக்கதாகும் தபீஹா, எதில்? அறுப்பது. ஃபி மதுஹபி ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மதுஹபில் அறுப்பதற்கு அறுக்கிற பொழுது பிஸ்மில்லா சொல்கிறது முஸ்தஹப். வௌஜபஹா ஆகரும், மற்றவங்க என்ன செய்கிறாங்க? அதை வாஜிபாக ஆக்குறார்கள். துஸ்தஹபு இன்னும் விரும்பத்தக்கதாக அக்கிலி, எப்போ? சாப்பிட்றப்ப. லிகௌலி அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை கொண்டு என்ன சொல்லு? குல் பிஸ்மில்லா, குல் நீங்கள் சொல்லுங்கள், பிஸ்மில்லான்னு சொல்லுங்கள். வகுல் பி யமீனிக்க, உங்களுடைய வலது கரத்தில் என்ன செய்யுங்க? இருந்து சாப்பிடுங்க. இன்னும் குல் மிம்மா எலீக்க, உங்களுக்கு முன்னாடி இருந்து சாப்பிடுங்க. அதாவது எலீக்கன்னு சொன்னால் அருகாமையில். ஒரு தட்டு இருக்குதா, இப்போ தட்டில் நம்ம பக்கம்தான் சாப்பிட்ணும். எடுத்துனே அப்படி அங்கே போய் கை வச்சு சாப்பிடக்கூடாது, நடுவில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடக்கூடாது. தட்டில் ஓரத்தில் தான் என்ன செய்யணும்? ஓரம்னா நம்மளுடைய புறத்தில் தான் என்ன செய்யணும்? சாப்பிடணும். இந்த செகண்ட் சாப்பாடுலாம் சாப்பிட்றாங்க இல்லையா, 4 பேருக்கு அப்படின்னா அங்கே ஒரு கறி இருக்கும், வச்சுன்னு அப்படி போய் கையை கொண்டாங்க, அப்படிலாம் செய்யக்கூடாது. நமக்கான பரக்கத்தாக இருந்தால் நம்மளை தேடி வரும். நம்மளுடைய பரக்கத்தாக இருந்தால் அதான் குல்பி எலிக்க, உங்களின் புறத்தில் உங்கள் சைடு இருந்து உங்களுடைய ஏரியாவில் என்ன செய்யுங்க? நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ தட்டுன்னு சொன்னால் தட்டில் நம்ம பக்கத்தில் என்ன செய்யணும்? சாப்பிடும். சரிங்களா? சரி. ரவாஹுல் முஸ்லீமில் அறிவிக்கப்படுகிறது. ஃபி கிஸ்ஸத்தி உமர் இப்னு அபி சலமா, அபு சலமாவுடைய மகன் உமர். யார் அபி சலமா? ரபீபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு பிள்ளை சொல்லுடைய. அதே மாதிரி ஒரு துஸ்தஹபு இன்னும் விரும்பத்தக்கதாகும் இந்தல் ஜிமான்னு சொன்னால் உறவு கொள்வது. கணவன் மனைவி உறவு கொள்கிற நேரத்திலும் பிஸ்மில்லா சொல்வது என்னது? விரும்பத்தக்கதாகும். எப்படி? லிகௌலி அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லவ் அன்ன அஹதக்கும், உங்களில் நிச்சயமாக ஒருவர் இதா அராத நாடினால் ஐயழ்த்தி அகலகு, தன்னுடைய மனைவிடத்தில் தன்னுடைய குடும்பத்தாரான தன் மனைவிட்ட நெருங்க நினச்சாருன்னா கால அவர் சொல்லட்டும் பிஸ்மில்லான்னு சொல்லட்டும். அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா அப்படின்னு என்ன செய்யட்டும்? சொல்லட்டும். ஃபைன்னஹு, நிச்சயமாக யுகத்திரு பைனஹுமா, அவர்கள் இருவருக்கு மத்தியில் அது கடமையாக தக்குதீராக ஆக்கப்படுகிறது. வலதுன், ஒரு குழந்தையை அப்படி சொல்லி செஞ்சால் அவங்களோட மத்தியில் என்ன செய்யுது? ஒரு குழந்தை கொடுக்கப்படுது. எப்படிப்பட்ட குழந்தை? அல்லாஹ் எதிர்ருகு ஷைத்தான் அபதா, ஒருபோதும் ஷைத்தான் அந்த குழந்தையை தீங்கு செய்ய மாட்டான். யார் பிஸ்மில்லா சொல்லி அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான, அல்லாஹும்ம
ஜன்னிபின ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா அப்படின்ற துவா ஓதி பிஸ்மில்லா சொல்லி பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனான்னு சொல்லி மனைவியோடு உறவு கொள்கிறார்களோ அல்லாஹு தஆலா ஒரு குழந்தையை கொடுக்குறார். எப்படிப்பட்ட குழந்தைய? லா யதுர்ருஹு ஷைத்தானும். அதுக்கு அடுத்து இருக்கிற வார்த்தை தான் முக்கியம். என்ன வார்த்தை? அபதா. எந்த நிலையிலையும் ஷைத்தான் தீண்டாத குழந்தை. இந்த குழந்தை எந்த நிலையிலையும் ஷைத்தான் சேர்ந்த குழந்தைய தீண்டாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ரவாஹு ஷைஹான். ஷைஹான் என்ன அர்த்தம்? புகாரி சொல்கிறாங்க, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. அனிபினி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. யாருடைய ஹதீஸில்? அப்பாஸ் ரலியல்லாஹுடைய. இதெல்லாமே பிஸ்மில்லாஹுவை சொல்வதற்கான ஹதீஸ். இதோடைய ஹதீஸுகள் சரிங்களா? சரி. அடுத்து சொல்கிறாங்க வல் முத்தல்லக்கு பில் பாஇ ஃபி கௌலிஹி பிஸ்மில்லா. இந்த பிஸ்மில்லான்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய இந்த பா இருக்கா இல்லையா? பிஸ்மில்லாவில் இந்த வார்த்தையில் உள்ள இந்த பா இருக்கே முத்தல்லக்கும் சேர்ந்திருக்கிறது. என்னது? சேர்ந்திருக்கிறது. மின்னுகும் அவைகளில் மன் கத்தரஹு பி இஸ்மின் தக்தீருஹு. மறைமுகமான இஸ்மை அது மறைக்கக்கூடியதாக இருக்கிறது. மறைமுகமான இப்போ பிஸ்மில்லான என்னத்தான்? அல்லாஹின் பெயரை கொண்டு அந்த ஆரம்பம் செய்கிறேன்றதை என்ன செய்தது? அதுதான் சொல்கிறாங்க. என்னென்னா பிஸ்மில்லாஹி இப்திதாஇ, அல்லாஹுடைய பெயரை கொண்டு அதை நான் என்ன செய்கிறேன்? ஆரம்பிக்கிறேன் என்பதை போல. இல்லைன்னு சொன்னால் மின்னுகும் அதிலிருந்து மண் கத்தரகு பி ஃபேலின் தக்தீருகும், மறைமுகத்தில் ஒரு ஃபேல் என்ன செய்தது? மறைக்கிறது. அபதன் எப்பொழுதுமே. எப்படி? பிஸ்மில்லா அபதன்ல அபுதவு பிஸ்மில்லா, அல்லாஹுடைய பெயரை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன். அபுதவு நான் ஆரம்பிக்கிறேன் என்ற ஃபேலை மறைக்குது. அல்லது இப்ததாஅத்து பிஸ்மில்லா, அல்லாஹுடைய பெயரை கொண்டு என்ன செய்யணும்? அது சொல்லியா சொல்கிறோம்? சொல்லலை. எதான் சொல்கிறோம்? அப்படி சொல்கிற அந்த வார்த்தையில் இஸ்மாகமும் எப்படி? இஸ்மே பிஸ்மில்லாஹி இப்திதாயி அப்படின்னு சொல்கிற இஸ்மை போல். அல்லது ஃபேலை மறைக்குது. எப்படி ஃபேலை? அபுதவு பிஸ்மில்லா அல்லது இப்ததாஅத்து பிஸ்மில்லா என்பதை போல. சரிங்களா? சரி. வக்கிலாகுமா சஹீஹுன், ரெண்டுமே சரிதான். எது? அபுதவு பிஸ்மில்லான்னு சொல்கிறதும் சரிதான், ஒபுததாஅத்து பிஸ்மில்லான்னு சொல்கிறது என்னது? சரிதான். சரிங்களா? சரி. ஃபைனல் ஃபேலை நிச்சயமாக ஃபேல் இருக்குது. லாபுத்து அவசியமாகும் லகும், அதற்கு மிம் மஸ்தரின், மஸ்தர்லேருந்து வரது என்ன செய்யும்? அவசியமாகும். எல்லா ஃபேலுக்கு என்ன வரணும்? மஸ்தர். ஃபலக்க உனக்கு இருக்கிறது அந்து கத்தீரல் ஃபேலை ஓ மஸ்தரகும், அது உன் இஷ்டம்தான். நீ ஃபேலை மறைச்சாலும் சரி, மஸ்தரை மறைச்சாலும் சரி, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் ஆரம்பித்தேன்னு சொன்னாலும் சரி, ஓ இஷ்டம். அது உங்களுடைய ஃபலக்க, அது உங்களுக்கானது. சரிங்களா? ஃபல் மஸ்ரூன் ஆரம்பிக்கப்படுவதெல்லாம் திக்ரு இஸ்மில்லாஹி, அல்லாஹ்வை நினைவு கூறுவதை ஃபி சுரூஇ, என்னது? ஆரம்பிப்பதில் அல்லாஹ்வுடைய பெயரை நினைவு கூறுவதெல்லாம் குல்லிஹி, அதில் ஒவ்வொன்றுமே தபர்ரக்கன் பரக்கச் செய்யப்படுகிறது. தயம்முனன் வ இஸ்திஆனத்தன் அலல் இத்திமாமி வ தகப்புலி. தபர்ரக்கன் அது பரக்கச் செய்யப்படுகிறது. வ இன்னும் தயம்மனன் உறுதியாக்கப்படுகிறது. யமீன்லேருந்து வந்தது. பரக்கத்தும் செய்யப்படுகிறது, உறுதியாகவும் ஆக்கப்படுகிறது. வைஸ்தியானத்தன் இன்னும் அது உதவியும் செய்கிறது. அலல் இத்திமிமாமி அதை முடிப்பதற்கும், ஓ தக்பீலி அதை பரிபூர்ணப்படுத்துவதற்கு என்ன செய்தது? அப்படி என்ன அர்த்தம்? பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அந்த காரியம் நல்ல முறையில் பரக்கத்தான முறையில் செய்து முடிப்பதற்கு அதனால் அது உதவியாக இருக்கிறது. சரிங்களா? சரி. வயதுல்லு இன்னும் அறிவிக்கிறது அவ்வளி கௌலிஹி தாலா, அல்லாஹு தாலாவுடைய இந்த முதல் வார்த்தை என்ன வார்த்தை? பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வார்த்தையில் இந்த அலீஃப் எப்போ வரும்? பிஸ்மில்லாவில் அலீஃப் இருக்கா இல்லையா? எங்கே இருக்குது? அந்த இஸ்முடைய அலீஃப் இருக்குல்ல,
அதை சொல்கிறாங்க. இந்த இஸ்முடைய அலீஃபை எப்போ கொண்டு வரணும், எப்போ கொண்டு வராது. எதுல்லி அவ்வளி ஆரம்பத்தில் என்ன செய்யாது, வராது. எப்படி நான் அல்லாஹ் சொல்கிறானா பாருங்கள், கௌலி தாலா பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா, இங்கே அலிஃப் இருக்கா, இல்லை. ஆனால் எதுல்லி சாணி இரண்டாவதாக சொல்கிறப்ப பாருங்கள், ஃபி கௌலி தாலா அல்லாஹ் சொல்கிறான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்க அல்லதி ஹலக், இங்கே அலிஃப் இருக்கா. அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு வார்த்தையுடைய ஆரம்பமாக பிஸ்மில்லா வந்தால் அலிஃப் போட தேவையில்ல, நடுவில் வந்து என்ன செய்யணும், போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, சரியா. அல்லாஹ் அடுத்து வா அல்லாஹு, அடுத்து நம்ம அல்லாஹ் என்ற வார்த்தை என்னது, அது இல்முன், அது ஒரு பெயர், அல ரப்பி இறைவனை அறிவிக்கிற பெயர், தபாரக் அல்லாஹு தாலா, அல்லாஹு தபாரக் அல்லாஹு தாலா இருக்கிறான் இல்லையா, அவனை பற்றி அவனுக்கான பெயர். யுகாலு சொல்லப்படும் இன்னும் நிச்சயமாக இஸ்முல் ஆலம், மகத்தான பெயர். அது அல்லாஹ் என்ற பெயர் இருக்குதே, அது என்னது புரியுதா இல்லையா. இப்போ சொல்கிறது எல்லாமே பிஸ்மில்லாவுக்கு விளக்கம் சொல்லிட்டு வராங்க. முதல்ல பிஸ்மிக்கு சொன்னாங்க, பி என்ன அல் இஸ்மி எப்படி வருது, அலிஃப் எப்போ வருது வரலன்னு சொன்னாங்க. இப்போ அடுத்து என்னது, அல்லாஹுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. அல்லாஹ் என்பது என்னது, ஒரு அலம் பெயர், அல ரப்பி இறைவனுடைய பெயர், தபாரக வ தஆலா யுகாலு சொல்லப்படுது இன்னும் நிச்சயமாக அல் இஸ்முல் ஆலம் என்ன செய்யப்படுது, லி அன்னஹு நிச்சயமாக அது யூசஃபு சிஃபத்திடப்படுகிறது, பி ஜமீஅ சிஃபாத்தி நிறைய சிஃபாத்துகளை கொண்டு, அதிகமான சிஃபாத்துகளை கொண்டு, அதிகமான கமா கால அல்லாஹு கமா கால தஆலா அல்லாஹு தஆலா சொல்வதை போல ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வ ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம், அதெல்லாமே சிஃபாத், எல்லாமே என்னது சிஃபாத். அல் ஆயத் இருக்குதே ஃபஜ்ரல் அஸ்மா என்னது, அது பெயர்கள், அல் பாக்கியா மற்ற மீதவைகள் எல்லாம் குல்லுஹா அவை எல்லாமே என்னது சிஃபாத். ஹுவல்லாஹுன்ற அந்த அல்லாஹ் மட்டும் பேர், அடுத்து வரக்கூடிய எல்லாமே என்னது சிஃபாத்துகள், அது என்னது சிஃபாத்துகள். கமா கால தஆலா அல்லாஹு தஆலா சொல்வதை போல வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா அல்லாஹ்விற்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது, ஃபது பிஹா அதை கொண்டே நீங்கள் அவனை செய்ய அலையுங்கள், அதை கொண்டே அலையுங்கள். வகாலா தஆலா இன்னும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் உது உல்லாஹ அல்லாஹ் என்று அலையுங்கள், அவிது ரஹ்மான அல்லது என்ன செய்யுங்க ரஹ்மான் என்று அலையுங்கள், ஐயாம நாட்களிலே தது அவன் அலையுங்கள், ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா அவனுக்கு என்ன இருக்குது அழகிய பெயர்கள். சரியா, புரிஞ்சா? சரி. வஃபி சஹீஹைன் இன்னும் சஹீஹைனில் இரண்டு சஹீஹைன் என்னது புகாரி முஸ்லீமில் சொல்லப்படுகிறது, இன்னலில்லாஹி திஸ்அத்த வ திஸ்ஈன இஸ்மா, நிச்சயமாக அல்லாஹ் எத்தனை பேர் இருக்குது, 99 பேர் இருக்குது. மீஅத்தவ் இல்லா வாஹித், 100க்கு 1 தவிர, 100க்கு 1 தவிர. மன் அஹ்சாஹா தஹலல் ஜன்னா, அதை கொண்டு யார் உதவி செய்யறாங்களோ அவங்க நினச்சாங்க. அஹ்சாஹாக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அஹ்சான்றது ஹஸா அப்படின்னா என்னது என்றதுக்குன்னு சொல்கிறாங்க. ஹஸானா என்னது என்றது, கவுண்ட் பண்ணுறது. இப்போ ஹஸாஹானா அதை கொண்டு திக்ர் செய்வதுன்னு அர்த்தம். இப்போ சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் திக்ர் செய்கிறோமா இல்லை, எண்ணி தானே திக்ர் செய்கிறோம். அப்போ அதேமாதிரி அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை கொண்டு என்ன செய்கிறது, திக்ரு செய்கிறது என்னது, அவர் தஹலல் ஜன்னா என்ன செய்கிறார், சொர்க்கத்தில் நுழைகிறார். ரவாஹு ஷைஹான், 2 ஷேഖும் அறிவிக்கிறாங்க. அன் அபீ ஹுரைரத்த அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரிங்களா, சரி. அதே போல் அந்த அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்கிறே, வஹுவ அது இஸ்முன் பெயர், லம் யுசம்ம பிஹி அதை கொண்டு யாருக்கும் பெயர் வைக்கப்படவில்லை, கைரஹு தபாரக வ தஆலா அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாருக்கு என்ன செய்யப்படல, அந்த பெயர் வைக்கப்படலை. வலிஹாதா எனவே லா யஅரஃபு லஹு அதை கொண்டு அறியப்படாது, ஃபி கலாமில் அரபி அரபுகளுடைய பேச்சில் இஸ்திகாக்குன் அது என்னது இஸ்மாவுல் முஸ்தக் எடுக்கப்பட்ட பெயர்னு சொல்லப்படுது. ஃபஹுவ இஸ்முன் ஜாமிதுன் இன்னும் ஜாமிதான இஸ்முன்னு சொல்லப்படுது. இஸ்மாவுல் முஸ்தக்கான்னு சொல்லப்படுது, என்னென்ன செய்யப்படுது ஜாமிதும் சொல்லப்படுது. ஒகது நக்கலஹுல் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை மாற்றி சொல்கிறார்கள். அன் ஜமாஅத்தி மின் உலமா இன்னும் உலமாக்களில் சில ஜமாஅத்தும் சொல்லுகிறது. மினுகும் அதில் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறாங்க. வல் கஸாலி
வல் இமாம் அல் ஹரமைன் இவங்க எல்லாம் சொல்கிறாங்க. வக்கீல சொல்லப்படுகிறது இன்னகு நிச்சயமாக அந்த வார்த்தை இருக்கிறதே முஸ்தக்குன் எடுக்கப்பட்டிருக்கிறது மின் அலக யஅலகுல் இலாகத்தன் அலக யஅலகு இலாகத்தன் அப்படின்ற அந்த ஃபேலிலிருந்து எடுக்கப்பட்டது தான் அல்லாஹ் என்ற வார்த்தைன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க இந்த இமாம்கள்லாம் சொல்கிறாங்க. இஸ்மு 2 வகை தெரியுமில்ல, ஜாமிது ஒன்று முஸ்தக் ஒன்று. ஜாமிதுன்னா என்ன? சலாவி இஸ்மா இருக்கும். முஸ்தக்குன்னா என்ன? ஃபேல்லேருந்து எடுக்கப்படுது. இப்போ அல்லாஹ்ன்ற வார்த்தை ஜாமிதா முஸ்தகா? அரபுகளில் ஜாமிதுன்னு சொல்கிறாங்க, முஸ்தக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் என்ன செய்கிறாங்க? ஜாமின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போல பெரும் இமாம்கள் ஷாஃபிகள் கஸாலிகள் இவங்களாம் என்ன செய்கிறாங்க? இல்லை, அவங்களாம் ஜாமின்னு சொல்கிறாங்க. ஃபகுவ அந்த வார்த்தை இருக்கிறதே இஸ்முன் ஜாமிதுன். என்னது? இஸ்மு ஜாமிது நக்கலகு அதவே நக்கல் செய்கிறாங்க, உறுதிப்படுத்துகிறாங்க. யார் யார்? குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன் ஜமாஅத்தின் உலமாக்கல்ல நிறைய ஷாஃபிஈ கஸாலி ஹரமைன். வக்கீலன் என்னது? சொல்லப்படுது, இப்படியும் சொல்லப்படுதுன்னு அர்த்தம். அது யார் சொல்லலை? ஏன்னா காலவுக்கும் கீழவுக்கும் வித்தியாசம் இருக்குது. கால்னு சொன்னால் ஃபாயில் தெரியப்பட்டது, கீழனா அப்போ இங்கே இவங்கெல்லாம் இதை சொல்கிறாங்கன்னா காலன்னு சொல்லியிருப்பாங்க. காலல் இமாம் குர்துபி வல் கஸாலி ஒரு ஷாஃபிஈ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அதை இஸ்மு ஜாமின் தான் சொல்கிறாங்க. யாரே? இமாம்கள். யாரே? இமாம். ஆனால் வக்கீல சொல்லவும் படுகிறது இன்னகு முஸ்தஹக்குன் மின் அலக யாயிலகுலேருந்து இலாகத்தன்லேருந்து எடுக்கப்பட்டதுன்னு என்ன செய்யப்படுது? சொல்ல. சரிங்களா? சரி, போதும் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.